சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்துடைய தோல், விதை, இலை, மரப்பட்டைன்னு சொல்லிட்டு எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க. சீத்தாப்பழத்துல குளுக்கோஸ், சுக்ரோஸ் 2மே நிறைஞ்சிருக்கிறதுனால உடனடியா உடலுக்கு ஆற்றல் தரும். சீத்தாப்பழம் தரக்கூடிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா உடலுக்கு? எக்கச்சக்கமானது இருக்குது. சீத்தாப்பழத்துல இருக்கக்கூடிய தாது பொருட்கள் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும், தசைகளுக்கும், இதயத்துக்கும் கூட வலு கொடுக்கும். உடல்ல இருக்கக்கூடிய திசுக்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நச்சுப் பொருட்கள உடல்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்ற ஆன்டி ஆக்ஸிடென்ட் தேவைப்படுது. ஸோ இத உடலுக்கு தருவதன் மூலமா வைட்டமின் சி சமைத்த உணவ காட்டிலும் பழங்கள்ல நிறையவே இருக்குது. அந்த வைட்டமின் சியும் பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா இருக்குது. அண்ட் அதுபோக நான் முன்னாடி சொன்ன ஆன்டி ஆக்ஸிடென்ட் அதுவும் அதிக அளவுல இந்த சீத்தாப்பழத்துல இருக்குது. அண்ட் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மேக்னீசியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்க இது 2மே உதவுது. ரத்த நாளங்களை விரிவாக்கவும் இது உதவுது. இதனால ரத்த அழுத்தம் சீராகுது. அண்ட் இது மூலியமா பார்த்தீங்கன்னா இதய நோய் மற்றும் பக்கவாதம் அபாயம் கூட வராதான் இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டா. செரிமானத்துக்கு அதிக லெவலில் இது உதவுதுங்க. அது போக மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துமா சீத்தாப்பழம். இது போக இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் மனநிலை கோளாறுகளுக்கு உதவக்கூடியது. மன அழுத்தம் இருக்கிறவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டா உடனே அதிலிருந்து விடுபடுவாங்களாம். ரொம்பவே ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்குமா. ஸோ அதனால தாராளமாக இந்த சீத்தாப்பழத்தை உடல் எடை அதிகரிக்க எடுத்துக்கலாம். அது போக ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சீத்தாப்பழம். அதை உடனடியாக சட்டுன்னு குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டா எலும்புகள் பலம் அடையுமா. பெண்களுக்கு ரொம்பவே உகந்தது இந்த சீத்தாப்பழம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நன்மைகளும் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது. சீத்தாப்பழத்துடைய மனமும் சுவையும் கூட தனித்துவம் வாய்ந்தது. ஸோ மறக்காமல் உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய உணவில் கட்டாயமாக இந்த சீத்தாப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க.